மேம் ஒரு ஹாஸ்டல் எடிஷன் மேம் ஒரு ஃபுல் டே பிசிஓஎஸ் கைட் வந்து சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ யூஸ்வலி வந்து மார்னிங்ஸ் வந்து லெமன் வாட்டர். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும் போது வந்து உங்களுக்கு லெமன் வாட்டர் நீங்கள் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சின்னமன் வாட்டர். ஸோ நல்லா வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு சின்னமன் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேத்தி சீட்ஸ் வந்து சோப் வாட்டர், இதெல்லாம் நீங்கள் மார்னிங் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி சோப் நட்ஸ். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட். இதுல ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மீல்ல வந்து நீங்க புரோட்டீனும் ஆட் பண்ணணும், அதே மாதிரி நீங்க ப்ரோபயோட்டிக்ஸ் பட்டர் மில்க்கும் ஆட் பண்ணணும். ஸோ பட்டர் மில்க் நம்மளுக்கு கிடைக்கும், அதை நீங்க ஆட் பண்ணலாம். ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எக்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம ஒரு மில்லட் உப்மா, இட்லி, யூஸ்வலி நம்மளுக்கு இட்லி தோசை இதுதானே நம்மளுக்கு மெஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இட்லி தோசை கூட நீங்க வந்து எய்தர் நீங்க வந்து ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நீங்க ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹாஸ்டல்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்ஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃபைபர் அண்ட் புரோட்டீன் வந்து நம்மளுக்கு போதும். அதே மாதிரி இந்த டைம் நீங்க வந்து ஒரு பாயில்டு எக் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கப் பட்டர் மில்க் கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஈவினிங் வந்து நம்மளுக்கு ரோஸ்டட் சென்னாஸ் இல்ல மக்கானாஸ் அது மட்டும் இல்லாம எதுவுமே இல்லையா, ஜஸ்ட் ஒரு பட்டர் மில்க் இது எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸுக்கு. இல்லாட்டி ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது உங்களால பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க ராவாவே எடுத்துக்கலாம். நைட் வந்து ஒரு ரோட்டி இல்ல இட்லி தோசை என்ன நம்மளுக்கு ஹாஸ்டல்ல கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து நீங்க ஆட் பண்றதுக்கு ஒரு பட்டர் மில்க் ஆட் பண்ணலாம், ஃப்ரெஷ் சாலட்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம், இல்ல கர்டா தான் கிடைக்குதுன்னா நீங்க கர்ட் ஆட் பண்ணலாம். இல்ல ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து பன்னீரோ இல்ல நீங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கேட்டு பழகுங்க. எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் நீங்க வந்து கேட்டு நீங்க வாங்கி அதை நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நிறைய நம்மளுக்கு ரைஸ் தான் கிடைக்குது, சப்பாத்தி தான் கிடைக்குதுன்னு சொல்லி கார்ப்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுவே வந்து நீங்க இந்த ஹாஸ்டல்ல வந்து ஸ்மார்ட்டா எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே 1 or 2 ஐட்டம்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். இது கூட எவ்ரி மீல்ஸ் ஒரு முடிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வாக் பண்றது, இல்ல நீங்க உங்களோட காஃப் ரைசஸ் மாதிரி பண்றது, இல்லாட்டி சோலியஸ் புஷ்அப்ஸ் இது பண்ணீங்கனாலே உங்களோட இன்சுலின் அண்ட் பிளட் சுகர்ஸ் எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் வந்துடும். பிசிஓஎஸ்க்கு அதானங்க கல்பிரிட். ஸோ யூஸ்வலி நீங்க வந்து ஒரு மீல் முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லையா, நல்ல ஸ்டெப்ஸ்ல வந்து நீங்க வாக் பண்ணுங்க. நல்லா ஒரு 3 floors வரைக்கும் நீங்க ஏறிட்டு இறங்கினீங்கனாலே போதும், உங்களோட இன்சுலின் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஹாஸ்டல் எடிஷன் என்னென்ன ஃபுட் சாப்பிடணும்னு ஒரு டயட் பிளான் வேணும்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.